मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ட்விங்கிள், டோடோ, இது சன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத நாள். மேயர் அங்கிள் பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டையே பண்ண போறாரு. ஆமா கிக்கோ, அங்க பாரு, ப்ரொஜெக்டர் கூட இருக்கு. இத 2 வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா how exciting. என்னோட பிரியமான சன் சிட்டி மக்களே, என் செல்ல சுட்டி குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம சன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான நாள். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சயின்டிஸ்ட் ஆவிஷ்கார் சென் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. பிளேயர் அடிக்கிற பால் நேரா பவுண்டரிய தாண்டி போயிடும். ஆமா, அதாவது நேரா விண்வெளிக்கு போயிடும், அதாவது ஸ்பேஸுக்கு போயிடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது டெம்போனா அந்த ப்ரொஜெக்டரை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. அடேங்கப்பா, நிஜமாவே இது ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் தான் போல இருக்கு. பிரியமான சன் சிட்டி ஜனங்களே, இதோ பாக்குறீங்களே, இதுதான் நம்ம சன் சிட்டியோட ஒன் அண்ட் ஒன்லி மார்ஸ் வாகனம். அடடா, இப்போ நாம லைவ்ல இருக்கோம்ல. சாரி சன் சிட்டில இருக்கிற பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், மதர்ஸ், ஆன்டிஸ், கிராண்ட்ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் மதர்ஸ், குட்டி பசங்களா, நான் தான் டாக்டர் ஆவிஷ்கார் உங்ககிட்ட பேசுறேன். நான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்போட மார்ஸ் வாகனத்துக்குள்ளதான் இருக்கேன். 3 நாட்களுக்குள்ள நாம எல்லாரும் எங்க போக போறோம்னு தெரியுமா? மார்ஸுக்கு. இது ஒரு கிரேட் பிளானிங். எல்லாரும் போறோம். அதுக்கப்புறம் இந்த சன் சிட்டியோட பேரு உலகம் முழுக்க பிரபலமாயிடும். பாத்துக்கிட்டே இருங்க. நாம எல்லாரும் இப்போ தூரத்துல இருக்கிற ஐலாண்ட் லேண்டிங் ஸ்டேஷன்ல இருக்கோம். பறக்கிறதுக்கு தயாரா இருங்க. இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நான் சன் சிட்டில எங்கேயும் பார்த்தது இல்லையே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க பாஸ்? நிஜமாவே இங்க மிகப்பெரிய அநியாயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. மரத்தை ஒருத்தன் நடுறான், இன்னொருத்தன் பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படி அந்த ஆவிஷ்கார் சென் மார்ஸுக்கு போக போறான்னு நானும் பாத்துறேன். நான் தான் சதுர் சத்ரி. அந்த மார்ஸுக்கு நான் தான் முதல்ல போய் இறங்குவேன். என்ன சார் சொல்றீங்க நீங்க எப்படி மார்ஸுக்கு போவீங்க? அந்த ஆள் கிட்ட மார்ஸ் வாகனம் இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்டயா இந்த கொடை இருக்கு. கொடையா? இது ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான கொடை இல்ல. வேடிக்கைய பாரு, இப்ப இது என்னென்ன வித்தைகளை காட்ட போகுதுன்னு. நான் தான் சொன்னேன்ல, இந்த சத்துர் சத்ரி ஏதோ கோல்மால் வேலை பண்ண போறான்னு. ஒருவேளை மாஸ் வானத்தை ஏதோ அட்டாக் பண்ண போறாங்களா? ஆமா, அப்படி ஏதாவது நடந்தா பெரிய டென்ஷன் ஆயிடும் போல இருக்கு. நில்லுங்க ட்விங்கிள் அண்ட் டோடோ, முதல்ல நாம அவனோட பிளானை கேட்டுக்கலாம். இந்த கொடை இருக்குல்ல, இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இதுக்கு முன்னாடி இந்த மார்ஸ் வாகனம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாரு, இதோட பவரை நீ பாரு. இது என்ன சார் இது? சதுர் சத்ரி இந்த கொடையை விட ரொம்ப புத்திசாலி. நான் பண்றத மட்டும் நீ பாத்துக்கிட்டு, உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. அடேங்கப்பா, என்ன அது பறக்கிற கொடையா? ரொம்ப பெரிய தப்பு நடக்க போகுது. சூப்பர் ஸ்பீடோவோட உதவியோட நான் இவனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். ஹாய் கிக்கோ. ஹாய் சூப்பர் ஸ்பீடோ. மேல பாரு, வானத்துல ஒரு ஆள் பறந்துட்டு இருக்காருல, நாம அவரை இப்ப ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகே, போலாம்.
ஒரு பக்கம் பறக்கிற கூட இன்னொரு பக்கம் பறக்கிற காரா நமக்கு எதுக்கு வம்பு? அடேங்கப்பா, லான்ச் பண்ணிட்டாங்க. மார்ஸ் வாகனத்துடைய லான்ச் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியுதுல்ல? எந்த ஒரு சின்ன தப்பும் நடந்துடக்கூடாது. ஒருவேளை நான் எதையாவது மறந்துட்டேன்னா நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தணும். అలాగే సార్. కానీ ఇదేంటి? డాక్టర్ సెడ్ ఏదో ఒక అన్ ఐడెంటిఫై ఆబ్జెక్ట్ చాలా వేగంగా మన వైపు వస్తోంది. அடடா, அது என்னன்னு தெரியலையே. ஓ, நீயா? டாக்டர் சந்தன் பட்ரி, நீ எப்படி இந்த இடத்துல? நான் டாக்டர் சந்தன் பட்ரி இல்ல, நான் தான் சதுர் சத்ரி. நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்த? டாக்டர் அவிஷ்கார் சென், நீ முதல்ல மாஸ்க் போயிடுவியா? நான் அங்க போறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ பேசுறத கேட்டா எனக்கு என்னமோ இது சரியா படலையே. ரொம்ப சரியா சொன்ன. என்னோட லட்சியம் கண்டிப்பா சரியானது இல்ல. இப்போ அடுத்ததா நீதான் என்னுடைய டார்கெட். எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க சத்ரி அங்கிள்? அட, இவங்கெல்லாம் யாரு டாக்டர்? உங்களுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸா? குட்டி பசங்கள கார்ட்ஸா வச்சிருக்கீங்களா? அந்த பையனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, புரிஞ்சுக்கோ. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் சதுர் சத்ரி. சின்ன பசங்கள தப்பா எடை போடக்கூடாது அங்கிள். இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் தப்பான வேலைகளை செய்யறீங்க? தப்பான வேலையா? ஏன்னா அந்த மார்ஸுக்கு முதல் முறையா நான் போக ஆசைப்படுறேன். என்ன தவிர வேற யாரும் மார்ஸுக்கு போறதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். மார்ஸுக்கு எப்பவுமே முதல்ல அவன் தான் போக முடியும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அதாவது சன் சிட்டியோட மாஸ்க் வாகனம். என்ன சொல்றது புரியுதா மிஸ்டர் டோட்டா டக்கரி? டோட்டா டக்கரி இல்ல, மிஸ்டர் சதுர் சத்ரி. நான் இப்ப இந்த மார்ஸ் வாகனத்தையும் சன் சிட்டியவும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் பாரு. இந்த சதுர் சத்ரி இந்த கொடையால் அதிபயங்கரமான வேலைகளை செஞ்சிருவான். சூப்பர் ஸ்பீடோ, நாம அந்த கொடை வச்சிருக்க அங்கிளை தடுத்து நிறுத்தி ஆகணும். நீ தயாரா இருக்கியா? 100% ரெடி கிக்கோ. அப்படின்னா ஃபார்முலா நம்பர் 37 ஆக்டிவேட் பண்றியா ப்ளீஸ்? கண்டிப்பா. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 37. இப்ப அந்த ஆளு ஒரு வழி பண்ணிடலாம். டாக்டர் அவிஷ்கார் சென், இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். மறுபடியும் உன்னை நான் வந்து சந்திப்பேன். சூப்பர் ஸ்பீடோ, ஃபுல் ஸ்பீட். வாங்கடா பசங்களா, வாங்க. அம்மா, இவரு யாரு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு? சதுர் சத்ரியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பஹாட் சிங்க பிடிக்கணும். சூப்பர் ஸ்பீடோ, அந்த பஹாத் சிங்க்கு ஸ்டண்ட் காட்டலாமா? ஃபார்முலா நம்பர் 26 அப்ளை பண்ணு. உண்மையிலே பிரமாதப்படி இனிஷியேட்டிங் ஃபார்முலா 26. இல்ல, பஹாத் சிங்கோட விளையாட்டு அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த சத்துர் சத்திரியை காணுமே.
அந்த கொடைக்காரனை நாம எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். இல்லன்னா இங்க பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுருவா. ஆனா டாக்டர் சேன் அங்கிள், நம்ம அவரை எப்படிதான் பிடிக்கிறது? அவன் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கான். ஜீனியஸ். ஒரு ஜீனியஸ பிடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். எங்க இருந்தாலும் சரி, லான்ச்காக கண்டிப்பா இங்க வந்துடுவாங்க. யூ டோன்ட் வரி. மேயர் அங்கிள், டாக்டர் சேன் அங்கிள், நானும் சூப்பர் ஸ்பீடோவும் ஹை அலர்ட்ல இருக்கோம். லான்ச்ல எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. ஆனா நம்ம ஏதாவது ஐடியா பண்ணணும். என்ன ஐடியா? கையில இருந்து சோப்பும் ஸ்லிப் ஆயிடுச்சு, கையில இருந்து பிரஷும் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனா அந்த கொடைக்காரனுடைய டெக்னிக் ஒண்ணுதான். நல்ல காது கொடுத்து கேளு. அவனுடைய எந்திரம் கோடை தான் அவனுடைய எந்திரம். அவனை தோக்கடிக்க ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. அவரை இப்ப என்ன சொல்லிட்டு போறாரு? அவரு ரொம்ப குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அநேகமா அவர் நமக்கு க்ளூ கொடுத்துட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். கொடை தான் எந்திரம், எந்திரம் தான் கொடை. அந்த கொடையில ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்கு போல. அடேங்கப்பா, புரிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. என்ன? அதாவது கொடை அது ஒரு எந்திரம். இதேதான் அவரும் சொல்லிட்டு போனாரு. நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கொடை ஒரு இயந்திரம். அப்படின்னா மிஷன். சரி, அதுக்கு? அடடா, மிஷன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கு ஒரு பேட்டரியும் இருக்கும். அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லனா ஸ்டாப் பண்ணலாம். அப்படின்னா நாம அந்த கொடையை கூட ஸ்டாப் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்களா? அதை கழிச்சு எடுத்துடலாமா? ஒருவேளை அப்படி செஞ்சுட்டா அந்த கொடைக்காரனோட பவர் ஃபெயில் ஆயிடும். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான். ஆனா அந்த கொடையோட பவர் அது எங்க இருக்கு? அது எனக்கு தெரியாது. எனிவே, இப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு நான் மார்ஸுக்கு போகணும். ஏகப்பட்ட பேக்கிங் வேலை இருக்கு. எவ்வளவு ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும்னே தெரியல. கூடவே நான் சார்ஜர் எடுத்துட்டு போகணும், மார்ஸ் கோட்டையும் எடுத்துட்டு போகணும். நாளைக்கு நானும் சூப்பர் ஸ்பீடோவும் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எல்லாமே சரியா இருக்கு மேயர். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மார்ஸ் வாகனமும் அப்புறம் நானும் பறந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா இது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, நீ தயாரா இருக்கல? இங்க என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. எஸ் கிக்கு, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. பாய் பாய் சன் சிட்டி. இனிமே நாம அடுத்ததா சந்திக்க போறது மார்ஸ்ல இருந்துதான். ஆனா எந்த பிரச்சனையும் ஏற்படாம இருக்கணும். மார்ஸ் வாகனம் ரெடி ஃபார் லான்ச். டைம் டு லான்ச் 20 minutes இருக்கு. அது அங்க பாருங்க. என்ன யோசனை பண்ணி வச்சிருக்கீங்க சன் சிட்டி வாசிகளே? இந்த வாகனத்துல இப்ப இவரு மார்ஸ்க்கு போக போறாரா? நீங்க போய் மக்களை பாருங்க. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சொல்லு கிக்கு, என்ன எமர்ஜென்சி? சத்துர் சத்ரி அதோ அங்க இருக்காரு. இன்னைக்கு இவனுக்கான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். சொல்லு கிக்கு, என்ன பண்ணும்? இருங்க, யாரும் இங்க இருந்து போகாதீங்க. உங்க டாக்டர் இங்க இருந்து போகலன்னா என்ன? நான் இப்ப இங்க இருந்து போக போறேன்ல. மார்ஸ் வாகனத்தோட லான்ச் இப்ப இங்க நடக்க போகுது. யாரும் பார்க்கலையா? நீ அங்கே நில்ல சத்துர் சத்ரி. உன்னோட ராங்கான மிஷன்ல நீ ஜெயிக்கவே முடியாது. அத நீ சொல்றியா? குட்டி பையா, நீ ஸ்கூலுக்கு போ. அந்த மார்ஸுக்கு என்ன போக விடு. ஆனா நீங்க ஸ்பேஸ்க்கு எப்படி போவீங்க சத்துர் சத்ரி? ஸ்பேஸ் ஷிப் இன்னும் லான்ச் ஆகவே இல்லையே. ஏன் லான்ச் ஆகாது? பகத் சிங், எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எஸ் சார். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். இந்த சத்துர் சத்ரி எல்லாரையும் விட ரொம்ப சாதுரியமானவன். இப்போ என்ன பண்றது கிக்கு? சூப்பர் ஸ்பீடோ, சத்துர் சத்ரி மாசோட என்ட்ரி கேட்டுக்கு போறத நம்ம தடுத்து நிறுத்தணும்.
சீக்கிரமா ஃபார்முலா நம்பர் 37 அப்ளை பண்ணு. ஷூர் கிக்கு. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 37. சூப்பர் ஸ்பீடோ, ஜாசு ஜட்பட் அங்கிள் என்ன சொன்னாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சத்ருவோட எந்திரம், குடையோட கண்ட்ரோல் பேனல், அதோட ஹேண்டில்ல இருக்கு. அத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். இதோ அந்த கொடையோட கண்ட்ரோல் பேனல். இதோ பாருங்க என்னுடைய ஷாட். பிரமாதண்டா குட்டி பையா, நல்லா பிளான் பண்ணி அடிச்சிருக்க. இந்த கொடையோட கண்ட்ரோல் பேனலை உடைக்கிறது எல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. உன்னோட காரால இந்த மைக்ரோ சிப் எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் பல காலங்கள் ஆகும். இப்போ என்ன பண்றது கிக்கு? அவ என்ட்ரி கேட்டுக்கு போய் சேர்ந்துருவா போல இருக்கு. நான் அந்த மைக்ரோ சிப்பை ட்ராக் பண்ணட்டுமா? இல்ல சூப்பர் ஸ்பீடோ, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல. இங்க பாரு, அது ஒரு கொடை. கொடைக்கு என்ன வேணும்? என்ன கிக்கு? ஃபார்முலா நம்பர் 98 அப்ளை பண்ணு. உண்மையிலே பிரமாதம் கிக்கு. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 98. இல்ல பிரமாத கிக்கு. உன்னோட பிளான் சூப்பர். விளையாட்டு இன்னும் முடிஞ்சிரல கிக்கோ. பகத் சிங், சீக்கிரமா கேட்டை ஓபன் பண்ண. எஸ் சார். ரெண்டு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றாங்களே. இப்போ நாம யாரை முதல்ல தடுக்கிறது? பஹாட் சிங்கையா இல்ல அந்த கொடைக்காரனையா? பஹாட் சிங்க கொஞ்சம் ஜூம் பண்ணு சூப்பர் ஸ்பீடோ. கண்ட்ரோல் அவன் கிட்ட தான் இருக்கு. ஆனா கவனமா செயல்படு. அவனுக்கு பக்கத்துல நம்ம சயின்டிஸ்டும் இருக்காங்க. கவலைப்படாத கிக்கு. இதோ இருக்கு பவர் பிளாஸ்ட். సైంటిస్ట్ కౌంట్ డౌన్ స్టాప్ பண்ணுங்க. లాంచ్ కౌంట్ డౌన్ స్టార్ట్ అయింది కిక్కు. ఇకపై మనం దాన్ని ఆపలేము. లాంచింగ్ ఇన్ 35. సూపర్ స్పీడ్ ఫుల్ స్పీడ్ ఎంట్రీ గేట్ కు పో. கிக்கோ, நீயா? நீ எப்படி இங்க வந்த? உங்களோட பயணம் இதோட முடியுது சத்துர் சத்ரி. எனக்கு வேற வழியே இல்லை. இப்போ நான் என்னோட அந்த ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு. தேங்க்யூ கிக்கோ. 3, 2, 1 ignition. நாம அப்புறம் சந்திக்கலாம் டாக்டர் சேன் அங்கிள். என்னால இப்ப மார்ஸுக்கு வர முடியாது. ஆல் தி பெஸ்ட். இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. உடைஞ்சு போட எலும்புக்கும் சுருக்கு பிடிச்ச சதைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. உடனடியா அவட தூக்கி ஜெயில போடுங்க. என்னையா சொல்ல வர? அதாவது டிடெக்டிவ் ஜக்பட் இப்ப என்ன சொல்ல வராருன்னா, தொலைஞ்சிருச்சு
புரிஞ்சிருச்சு டிடெக்டர் ஜூனியர். இந்த தடவை எங்களுக்கு டிடெக்டர் சட்பட்டோட பாஷை கூட நல்லாவே புரிஞ்சிருச்சு. பிரமாதம். இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆவிஷ்கார் சன் கிட்ட பேசலாம். அவர் இப்போ செவ்வாய் கிரகத்துல இருக்காரு. அடடே பாத்தீங்களா, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளானட்டா இருக்கு. நான் இப்போ செவ்வாய் கிரகத்துல இருக்க. இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம சன் சிட்டியோட பிளாக் நான் இங்க வைக்க போறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கிக்கோ, அப்புறம் சூப்பர் ஸ்பீடோ, நம்மளுடைய ஹீரோஸ். இப்போ அவங்க மார்ஸ்லயும் ஹீரோஸ்.